கோவையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் உயர் ரக போதைப்பொருள் விற்பனை செய்ததாக தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த கும்பலை கைது செய்த போலீசார் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தம்பெட்டமைன், LSD ஸ்டாம்ப், கார்கள், செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு போதைப் பொருள் கிடைப்பதாக ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து காவல்துறை தனிப்படை அமைத்து விசாரணை செய்தனர். உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த ஜெகநாதன் மற்றும் காலப்பட்டியைச் சேர்ந்த கோகுல் ஆகியோரும் போதைப் பொருள் விற்பனை ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. பின்னர் அவர்களை கைது செய்து 45,000 மதிப்புள்ள சுமார் 6 கிராம் மெத்தபெட்டமைன், ஒரு கார் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதில் தொடர்புடைய காலப்பட்டியைச் சேர்ந்த கோகுல் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 30,000 மதிப்பு உள்ள சுமார் 4 கிராம் மெத்தபெட்டமைன், இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேரளாவைச் சேர்ந்த 6 பேர் உட்பட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கும்பலை கோவை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 6 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்களையும், சொகுசு கார்கள், செல்போன்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த அஸ்வின், திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த அமல், பாலக்காட்டைச் சேர்ந்த அப்துல் சலீம், ஆலப்புழையைச் சேர்ந்த அன்சாத் மற்றும் நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த அசாருதீன். இவர்கள் பெங்களூரில் தங்கி டெல்லி மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த நபர்களுடன் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு ஜிபே, போன் மூலம், பேடிஎம் மூலம் பணம் செலுத்தி மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களை மொத்தமாக வாங்கி அதனை பிரித்து பெங்களூர் மற்றும் கோவை மாநகர பகுதிகளில் விற்பனை செய்து தெரிய வந்துள்ளது. மேலும் தற்பொழுது கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து மொத்தமாக 69 கிராம் மெத்தபெட்டமைன், 20 LSD ஸ்டாம்ப், 2 கார்கள், இருசக்கர வாகனம் ஒன்று மற்றும் 9 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.